மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார். இப்ப ஆடியோ சரியா இருக்கா? நல்லா இருக்கு, பேசுங்க. ரைட்டுங்க. எனக்கு முன்னாடி பேசினாரு சார் விபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் அத்தனை பிரதமர்கள்ட்டையும் மத்திய ஆட்சியில பங்கு வகித்தது அப்படிங்கிறது திமுக. இவங்க கேட்கிறாங்களே கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஏன் கொண்டு வரல, எந்த தைரியத்துல அவர் கேட்கிறார்? அதாவது வயசான காலத்துல வீல் சேர்ல உட்கார்ந்து மருமகனுக்கும் மகனுக்கும் மந்திரி பதவி கேட்கறதுக்கு எனக்கு விமான பயணம் என்றாலே அலர்ஜிங்கிறதெல்லாம் தாண்டி அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப இவரு மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரத்துக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்தாரு. என்ன ஒரு மனசாட்சியோட வேண்டாம? என்னதான் திமுகவுக்கு நிலைய வித்வானா தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாறி போச்சுனாலும் உள்ள ஃபேக்ட பேச வேணும். எடுங்க சார், 18 வருடங்கள் மத்தியில ஆட்சியில இருந்து திமுக, அவங்க இருந்த மத்த எல்லா கட்சியோட குஜராத் கலவரம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா கூட இருந்துட்டு குஜராத் கலவரத்தை பத்தி கேக்குறாங்க. வாஜ்பாய் மந்திரி சபையில இருக்கிற திமுகவை பார்த்து, கலைஞரை பார்த்து கேட்டாங்க. அது குஜராத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதை பற்றி சொல்வதற்கு நான் என்ன இருக்குது அப்படின்னாரு. பம்பரங்க உடஞ்சு போய் கிடக்குத, அந்த துண்டை இப்படி முறுக்கிட்டு ஒருத்தர் பேசுவாரு. அவர் பாத்தீங்கன்னா குஜராத் கலவரத்தை ஆதரித்து நியாயப்படுத்தி பாத்தீங்கன்னா வாஜ்பாய் மந்திரி சபையில பார்லிமெண்ட்ல பேசின ரெக்கார்ட் எல்லாம் என்ன இருக்குது. என்ன இவங்க இப்படி எல்லாம் மாத்தி பேசுறாங்க? ரெண்டாவதுங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி சூடு சொரணை இருக்குதா அப்படின்லாம் பேசக்கூடிய அந்த மாதிரி நபர் இல்லை. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்குதுன்னா அது அயோக்கிய அரசியல் விலங்கு. அதுக்கு போய் எப்படி சார் சூடு சொரணை எல்லாம் இருக்கும்? மக்கள் என்ன கேட்டாங்களோ அந்த விஷயத்தை தான் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதே மாதிரி நீட்டுங்கிறது தவிர்க்கப்பட முடியாதது, உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வந்தது. அதற்கு எதிரான ஒரு பக்கம் சட்ட போராட்டம், பாராளுமன்ற போராட்டம், இதெல்லாம் பண்ணுவோம். இதை தாண்டி வாட் இஸ் பிராக்டிக்கல் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த வெறும் பிளாக்கான ஒப்பாரி ஏமாத்திர வேலை பண்ணாம தமிழக மக்களுடைய எதிர்காலத்தை கொண்டு 7.5%. அம்மா எப்படி 69% ஒரு வரலாற்று சாதனை செஞ்சாங்களோ அதுக்கு நிகரான ஒரு சாதனையை கொண்டாந்தாரு. ஒவ்வொரு மாவட்டங்களையும் நீட் பயிற்சி முகாமை தொடங்கி வச்சாரு. இந்த மாதிரி பிராக்டிக்கலா செஞ்ச ஒரு சாதாரண மனிதன். ஆனா இவங்க நீட்டை வச்சு நாடகம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்களா? கவர்னரை எழுத்து ஆகுனா நீதிமன்றத்துக்கு போறீங்க. உங்க மந்திரி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு இருக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வக்கீலெல்லாம் வச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீட்டிற்கு எதிராக போக வேண்டியது தானே? இந்த நீட் வழக்கு போன அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்க இந்த திமுக ஆட்சி வந்தப்ப உச்ச நீதிமன்ற நீதியரசர் கேட்டார், உண்மையாலுமே இந்த வழக்கை நீங்க நடத்துறதுக்கு நீங்க விருப்பமா இருக்கிறீங்களா அப்படிங்கிற அளவு கேட்டாரு. ரெண்டாவதுங்க, சூடு சொரணை இருக்காங்கிறதுக்கு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் கிராமத்துல இருக்கிறவன், தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினாய், லேப்டாப்பை நிறுத்தினாய், ஓஏபி நிறுத்தினாய், அம்மா உணவகத்தை மூடினாய், அம்மா கிளினிக்கை மூடினாய், கல்வி கடனை ரத்து செய்யவில்லை, உனக்கு சூடு இருக்கிறதா? மக்கள் கேட்கிறாங்க சார். அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் பிரதிபலிச்சாரு. இல்ல இது மக்கள் கேட்கக்கூடியது களத்துல எப்படி எதிரொலிக்குது? பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகத்தை நிறுத்தினாய், அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை தராமல் ஏமாற்றினாய், அனைவருக்கும் நகை கடனை ரத்து செய்யவில்லை, உனக்கு சொரணை இருக்குதா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. போக்குவரத்து ஊழியருக்கு போனஸ் தராமல் ஏமாற்றினால், ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் ஏமாற்றினால், நீட் தேர்வு ரத்து என்று கேவலமான நாடகத்தை நடத்துகிறாய், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவேன் என்று வயிற்றில் அடிக்கிறாய், உனக்கு வெக்கம் சூடு சொரணை இருக்குதா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பால் விலை ஏத்தி மக்களுக்கு பால் ஊத்தின, பால் சப்ளை பண்ண ஆவினுக்கே பால் ஊத்தின, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு உயர்த்தின, மின் கட்டணத்தை ஏத்தி அனைவருக்கும் ஷாக்கு கொடுத்த, சொத்து வரியை உயர்த்தி அனைத்து நடுத்தர மக்களையும் நடுத்தரவு கொண்டு வந்தது, வீட்டு வரியை உயர்த்தி ரோட்டிற்கு கொண்டு வந்தது, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி அனைவரையும் திகிலாக்கியது, பரந்தூர் பயங்கரம், மாணவர்களுடைய சாதிய கொலைகள், நேர்மையான அரசு அதிகாரிகள் படுகொலை, வெள்ளத்துல எல்லாம் மிதக்கிறப்ப 40 கோடி ரூபாய் போட்டு கார் ரேஸ் விடுவேன். யாரு? உன் மகன் அமைச்சரா இருக்கிற மகன் பார்த்து ரசிக்கணும், மகனுடைய நண்பிகள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக 40 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டு நான் ரேஸ் விட்டு கேலரியில உட்காந்து என் கேர்ள் ஃபிரெண்டோட பார்ப்பேன் அப்படிங்கிறதுலாம் பண்ண இந்த கேடு கெட்ட அரசாங்கத்தை பார்த்து தமிழக மக்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இத்தனை 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை வடநாட்டு பிராமணனுக்கு 365 கோடி ரூபாய் தேவசம் கொடுத்து எழுதிக்கிட்டு வந்திய, இதெல்லாம் பண்ணையா அப்படின்னு கேட்கிறாங்க சார். அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் பிரதிபலிச்சிருக்கிறதா நான் நினைச்சிருக்கேன். அது மட்டுமா இவங்களுடைய சாதனை? மக்கள் இன்னும் கேட்கறதுக்கு, சிறையில் இருக்கிற சிறைப்பறவை செந்தில் பாலாஜி சிறை செல்ல காத்திருக்கும், நடுவுல கொஞ்சம் கேப்ல இருக்கிற பொன்முடி, ஐ பெரியசாமி, மணல் பூதம் விழுங்க காத்திருக்கும் துரைமுருகன், முதலமைச்சர் குடும்பத்தின் மீதே புகார் சொல்லிய பிடிஆர் பழனிவேல்ராஜன், எத்தனால் சாவு என்ற கள்ளச்சாராயம்
கள்ளச்சாராய சாவு, கோவை சிலிண்டர் குண்டு வெடிப்பான சிலிண்டர் வெடிப்புன்னு மானங்கட்ட ஆட்சி நடத்துறீ. உன் ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் குண்டு வெடிக்கும். 98ல குண்டு வெடிச்சு 54 பேர் செத்தான். இப்ப வெடிச்சிருந்தா 500 பேர் செத்துருப்பான் அப்படின்னு மக்கள் பார்த்து ஏதோ ஒருத்தர் என்ன திராவிட பேச்சாளர் ஒருத்தர் சொல்லுவார், அதிமுக வயிற்று பொழப்பு நடத்திட்டு திமுக ஜாலரா அடிச்சதுக்கு நாஞ்சில் சம்பத் உன் மூஞ்சில இப்படி வச்சு மாறிய உன் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்களா, துப்புனா தொடச்சிட்டு போயிருவேன் அப்படின்னாரு. பாத்தீங்களா அவருக்கு இன்னைக்கு எந்த கட்சிக்கு ஜாலரா அடிச்சிருக்காரு? அந்த கட்சி தலைமை இப்படித்தான். ஒற்றை விரலால் புரட்சி ஏற்பட போகிறது. 2026 எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டும் என்பதற்கு முகாந்திரமாக மக்கள் இரட்டைகளை பொத்தானை அமுத்தி இந்த சூடு கிட்ட மானங்கிட்ட மரியாதை கிட்ட இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்.